ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எங்கே போய்கொண்டிருக்கிறேன்னு சொன்னால், துருக்கியில் இருக்கிற சிதே என்ற இடத்துல இருந்து அந்தாலியாவுக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு சூப்பரான, பியூட்டிஃபுல்லான, யூனிக்கான, அட்வென்ச்சரஸான, எனர்ஜெட்டிக்கான, கலர்ஃபுல்லான, ஃபேசினேட்டிங்கான லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இது எல்லாத்தையுமே உள்ளடக்கின ஒரு சூப்பர் ஸ்பாட் தான் த லேண்ட் ஆஃப் லெஜெண்ட்ஸ். என்ன இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னு யோசிக்காதீங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே தீம் பார்க் இருக்குது, பிராண்டடான ஷாப்ஸ் நிறைய இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, கேம்ஸ் ஷோஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைட் ஷோ, வாட்டர் ஷோ இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நான் வந்து ஒரு நைட் டைம் தான் நீங்கள் போயிருந்தேன். என்னென்னு சொன்னால் எனக்கு லைட் ஷோஸ் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் நைட்டில் அந்த லைட் வெளிச்சத்தில் இந்த ஏரியாவே ஒரு குட்டி டிஸ்னி லேண்டாகவே மாற்றிடுவாங்க. அவ்வளவு சூப்பரான இடத்துக்கு தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு க்ரீக் ரெஸ்டாரண்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்னோட ஃபேவரட்டாவே மாறிட்டது. கிரீஸ்ல வந்து எப்படி ஒரு பர்த்டேயை ரொம்ப ட்ரெடிஷனலா செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நேரில் பார்க்குற வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. ஸோ இதெல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. வாங்கோ வீடியோக்குள்ள போலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ள வந்து பார்த்தா வெட்ட வழியா இருந்துச்சு. என்னடா யாரையுமே காணையிலேயே என்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. பிறகுதான் நான் யோசித்தேன், இன்னும் இருட்டேல இருட்டுனா தான் நல்ல க்ரௌட் வரும்னு சொன்னாங்க. சரி என்றுட்டு நான் அப்படி அதில் ஒரு அந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒரு வாக் போட்டு அப்படியோ வீடியோலாம் எடுத்துச்சு. என்னடா பின்னால் பேக்ரவுண்ட் சும்மா செமையாக இருந்துச்சு, அதுவும் இந்த சன்செட் டைமில். சரி என்ன அப்படியே உள்ளே கொஞ்சம் போயிட்டோமேடா, அங்கே பார்த்தா நல்ல க்ரௌடாக இருந்துச்சு. இது க்ரௌடுன்னு சொல்ல முடியாது, ஆனால் உள்ளே போக போக பயங்கரமான க்ரௌட் இருக்குது. அதை விட இரவு டைம் தானே, ஆனால் சன் செட் ஆகாததால் கொஞ்சம் ஹீட் இருந்தது, அதனால க்ரௌட் வந்து குறைவாக இருந்துச்சு. டைம் ஆக ஆக சன் செட் ஆகி கொஞ்சம் இரவு லைட்ஸ்லாம் போட போட நல்ல க்ரௌட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இதில் பார்க்குற இந்த ஸ்டாச்சு முன்னால் நிறைய ஷோஸ் எல்லாம் செய்வாங்களாம். நிறைய கேரக்டர்ஸ் மாதிரி வலிக்கிட்டு வந்து அந்த மாதிரிலாம் ஷோஸ் செய்வினமாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஷோ நடக்கிற டைம் நான் டின்னர் சாப்பிட போயிட்டேன். ஸோ நான் அந்த ஷோவை மிஸ் பண்ணிட்டேன். இந்த வியூவை பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. அந்த சன்செட்டில் இந்த ஆங்கிளில் இந்த வியூ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த சைட்டில் வந்து ஃபுல்லாக கேம்ஸ் இருக்குது. கேம்ஸ்ன்னு சொன்னால் கிட்ஸுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. இந்த கலர் கலராக உருண்டையாக இதெல்லாம் கிஃப்டாக கொடுப்பாங்க நீங்கள் வின் பண்ணினீங்களேன்னு சொன்னால். கிட்ஸோட போனால் அவ்வளவுதான். கிட்ஸை வந்து எந்த வகையில் அட்ராக்ட் பண்ணி உள்ள இழுக்கலுமோ அதுக்குரிய எல்லா விஷயங்களும் அங்கே செஞ்சு வச்சுருந்தாங்க. நீங்கள் கிட்ஸோட உள்ளுக்கு போனீங்களேண்டா உங்களோட பர்ஸ் காலி ஆகிடும், அது கன்ஃபார்ம். ஸோ செம பசி, சாப்பிட போகிறேன். நான் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டேன். நான் கண்டுபிடிச்ச ரெஸ்டாரண்ட் இதுதான். இது வந்து ஒரு க்ரீக் ரெஸ்டாரண்ட். இங்கே எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட் தான் எங்களோட கண்ணை அப்படியோ கவர்ந்து இழுத்துச்சுது. என்னென்னு சொன்னால் அதோட அந்த டெக்கரேஷன், அந்த பெயிண்டிங், லைட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதை தான் நான் இதில் சொல்லிட்டு இருப்பேன் இந்த வீடியோவில். என்னென்னு சொன்னால் இங்கே லவுடாக மியூசிக் போட்டிருந்தாங்க. எல்லா ஏரியாவிலையுமே பயங்கர லவுடாக மியூசிக் இருக்கும். ஸோ என்னால் கதைக்க முடியலை அதில். ஸோ நாங்கள் நல்ல டேஸ்டான க்ரீக் ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இந்த ட்ரிங்க் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. நான் குடிச்சதுலேயே பெஸ்ட் ட்ரிங்க் இதுதான். நான் சாப்பிட்டதுலேயே பெஸ்ட் சாப்பாடும் இந்த சாப்பாடு தான். அவ்வளோ ரீஃப்ரெஷிங்காக நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு, குவாலிட்டியாக இருந்துச்சு. நான் எங்கே போய் என்னத்தை சாப்பிட்டாலும் இதே டயலாக சொல்லிட்டு இருக்கேன், நான் சாப்பிட்டதுலேயே பெஸ்ட் இதுதான். அந்த டைமுக்கு, அந்த பசிக்கு அந்த சாப்பாடு பெஸ்ட். என்னோட பிளேட்டை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து லைட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் இருட்ட வலிக்கிட்டது. ஸோ லைட்லாம் போட்டாங்க, நல்லா இருக்கு. நான் ஏதோ அதில் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணினா, நான் என்ன ட்ரை பண்ணான்னு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. பிறகு சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது திடீரென்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ், மேனேஜர் எல்லாரும் சேர்ந்து அங்கே இருக்கிற விசிட்டர்ஸை வந்து அவங்க வந்து கொஞ்சம் என்கேஜிங்காகவும் அந்த என்டர்டெயினாகவும் வச்சிருக்கத்தானே வேணும். அது அவங்களோட பழக்கம். எனக்கு தெரியல, நான் க்ரீஸ் போனதில்லை. க்ரீஸில் சில வேலை இப்படி தான் செய்வாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் நல்ல மியூசிக் எல்லாம் போட்டு நல்லா டான்ஸ் ஆடி அப்படி ஒரு செகண்ட் எங்களை ஹாப்பி ஆகிட்டாங்க. திடீரெண்டு கையில் பிளேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எல்லாரோட கையிலையும் கொடுத்தாங்க. அதை கொண்டு போய் அங்கே உடைக்க சொல்லி, அந்த முன்னுக்கு அந்த ஷேர் இருக்கு தானே, அதில் போட்டு உடையுங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு ஃபர்ஸ்ட் அதை ஏன் செய்கிறேன்னு தெரியல. சரி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு செஞ்சேன். பிறகு தான் தெரிஞ்சுது, இங்கே வந்து இப்போ ஒரு பர்த்டேயாக இருந்தால் இல்லாட்டி ஒரு வெட்டிங், ஏதாச்சும் ஒரு சந்தோஷமான நிகழ்வுன்னு சொன்னால் பிளேட்டை வந்து நிலத்தில் அடித்து உடைப்பாங்களாம். அது வந்து அவங்களுக்கு ஒரு லக் கொண்டு வருமென்ற மாதிரி ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை, அவங்களோட க்ரீக் மக்களோட நம்பிக்கை அது. ஸோ அதை எங்களுக்கு டான்ஸ் ஆட வராது. நாங்கள் ஆடியன்ஸ் மாதிரி நின்று கைதட்டி என்கரேஜ் பண்ணி பார்த்து கொண்டிருந்தோம்.
பாத்தீங்களா, ரெஸ்டாரண்ட்ல யாருமே சாப்பிடல, எல்லாமே அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம் டான்ஸ் ஆடுறதுக்கு. இது வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ள அப்படியே உள்ள நின்றா நாங்க துருக்கியில நிக்கிற மாதிரியே இல்ல. அந்த அவ்வளவு வடிவா இருந்துச்சு. இது உள்ளுக்கு அந்த ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்ல பெயிண்ட், அதை விட அந்த பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குதானே, எல்லாமே செமையா இருந்துச்சு. ஒரு சின்ன ஊத்த கூட இல்லை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளுக்கு. அவ்வளோ நீட்டா இருந்தது. அந்த ஆம்பியன்ஸ், அந்த டெக்கரேஷன், அந்த பெயிண்டிங் எல்லாமே வேற லெவல். அவங்களோட டான்ஸ் இன்னும் முடியலை பாருங்க, ஆடிக்கொண்டே இருக்காங்க. ஆடிக்கொண்டே இருப்பேன் அந்த மாதிரி ஆடிட்டே இருந்தாங்க. நல்லா இருந்தது, நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவம். அந்த லைட்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ வடிவா இருக்குன்னு. எங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இதை பார்க்கறதுக்கு. இதை பார்த்து கொண்டு இருந்த நேரத்தில் தான் நான் இந்த குதிரைக்கு முன்னால் நடக்கிற ஷோவை மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் நான் இந்த ஷோவை பார்க்க எனக்கு கிடைச்சது. அதை மிஸ் பண்ணினாலும் நான் இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இனி அடுத்தது லைட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரெடி ஆயிட்டோம். அப்படியே வானத்துல இருந்து அப்படியே எல்லா ஸ்டார்ஸும் கீழே விழுகிற மாதிரி ஒரு ஃபீல். கீழே அப்படியே ஒரு சின்ன கேனல் மாதிரி இருக்கும், அதுல போட்டிங் செய்யலாம், இதுல போட்டோ ஷூட் செய்யலாம். இந்த பிரிட்ஜுக்கு மேல ஆல்ரெடி 2 கப்பிள்ஸ் போட்டோ ஷூட்டிங் செஞ்சுட்டு இருந்தாங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் போட்டோ எடுக்கிறதுக்காக. நானும் நிறைய போட்டோஸ் எடுத்தேன். நான் அதை விட அந்த கப்பிள்ஸுக்கும் போட்டோஸ் எடுத்து கொடுத்தேன். நான் அவங்க கேட்டாங்க எடுத்துத்தான்னு சொல்லி, அப்ப நான் எடுத்து கொடுத்தேன். அதை எடுத்து கொடுத்ததுல அவங்க செம ஹாப்பி ஆயிட்டாங்க. நான் எங்களுக்கு எடுத்ததை விட அவங்களுக்கு எடுத்த போட்டோ இன்னும் பெட்டராகவே வந்துச்சு. ஒரு சோசியல் சர்வீஸ் செய்த ஒரு பெருமிதத்தோடு நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்களா லைட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கு, அப்படியே மேலே இருந்து விழுகிற மாதிரி இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் லைட்ஸால அலங்கரிச்சிருந்தாங்க. வட்டிவாக இருந்துச்சு, வேற விதமான ஒரு வைப். அது வந்து நீங்கள் போய் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினா தான் அதோட ரியல் ஃபீலிங் வந்து உங்களுக்கு வரும். அவங்க போட்ட மியூசிக் எல்லாமே வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு அரபிக் ஸ்டைலில் இருந்தது. பட் என்னால் அது காட்ட முடியாது இதில். ஆனால் அந்த மியூசிக்கோட கேட்கும்போது அது ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபீல். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அந்த மியூசிக்கோட உங்களுக்கு போட முடியாது. இது நானாக ஒரு மியூசிக்கை கண்டுபிடிச்சி உங்களுக்கு போட்டு மேட்ச் பண்ணியிருக்கிறேன். நான் அதில் நின்று வெயிட் பண்ணி நான் திருப்ப தண்ணி வரப்போதாக்குமெண்டா நான் வரையில. அது ஒரு குறிப்பிட்ட பிரேக் விட்டு தான் அந்த ஷோ நடந்துட்டு இருந்தது. இங்கே பார்த்தீங்களா ஒரு சின்ன டிஸ்னிலேண்ட் மாதிரி இல்லை இந்த பில்டிங்கை பார்க்கும்போது. அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு இருக்க அந்த லைட்டிங்கும் அவங்க மாற்றி கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மாதிரியான ஒரு லைட்டிங் செட்டப் பண்ணியிருந்தாங்க. வடிவாக இருந்தது, செம்மையாக இருந்தது. வடிவாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது, செம்மையாக இருந்தது. இன்னொரு சோகமான நியூஸ் என்னன்னு சொன்னால், இந்த தீம் பார்க் இருக்கு தானே, இது வந்து பகல் டைமில் நல்லா ஆக்டிவாக இருக்கும். நைட் ஒரு 9 o'clock பிறகு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் நைட் டைம் போனதுனால எங்களால் தீம் பார்க்குள்ளே என்ஜாய் பண்ண முடியாது. பட் நான் வந்து உங்களுக்கு கிட்ட போய் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன் உள்ள என்ன இருக்குன்னு. உள்ள போக முடியாது, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். கேம்ஸ் இருக்கும் தானே சின்ன பிள்ளைகளுக்கு பெரியாக்களுக்குன்னு எல்லாம், அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. கணக்க இருந்துச்சு. பட் இந்த நைட்ல இதெல்லாம் எவ்வளோத்துக்கு தெரியுமென்று எனக்கு தெரியலை. அதை விட இங்கே நிறைய ஷாப்பிங் மால்ஸ் இருக்கு. இந்த வாக்கிங் பாத் 2 சைடுக்குமே கடைகள்லாம் எல்லாமே பிராண்டட், எல்லாமே ஒரிஜினல் பிராண்டட் ஷாப்ஸ் தான் அங்கே இருக்கு. கிட்ஸுக்குரிய கேண்டி ஷாப்ஸும் நிறைய இருந்தது. ப்ராப்ளம் என்னென்னா கடைகள் நிறைய நான் வீடியோ எடுத்துனான், அதை ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ வந்து சர்வ் பண்ணல. அதனால என்கிட்ட அந்த வீடியோ இல்லை. எல்லா பிராண்டட், என்ன பிராண்ட் உங்களுக்கு தேவையோ அந்த எல்லா பிராண்டுமே அங்கே இருக்குது. அதில் முக்காவாசி பிராண்டோட நேம் நான் அங்கே போய் தான் தெரிஞ்சு கொண்டேன். இது எல்லாமே ஷாப்பிங் ஏரியா. இந்த சைடு ஃபுல்லாக எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஷாப்பிங் மால்ஸ். நான் இப்போ ஒரு டெசர்ட் சாப்பிட போகிறேன். வாஃபல்
வாக்கிங் போய் நான் இப்போ டயர்ட் ஆயிட்டேன். அதனால நான் வஃபல் சாப்பிட வந்திருக்கிறேன். எனக்கு இரவில் இந்த மாதிரி வஃபல் சாப்பிட பிடிக்கும். அதுவும் அந்த நல்ல வெக்கையான டைமில் சுட சுட வஃபல், அதுக்கு மேல நியூட்ரல்லா, அதுக்கு மேல ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஜில் அண்ட் ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிட செம்மையா இருக்கும். என்னோட ஃபேவரேட் நியூட்ரல்லா, பனானா அண்ட் ஸ்ட்ராபெரி வித் வனில் ஐஸ்கிரீம் ஓ சாக்லேட் ஐஸ்கிரீம். ஆனால் வனில் ஐஸ்கிரீம் இதுக்கு நல்லா சூப்பராக மேட்ச் ஆகும். அதை தான் சாப்பிடுறேன். உங்களுக்கு இது பிடிக்குமா இல்லாண்ட கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சு இப்போ வெளியே வரணும்னு சொன்னால் வர வழியிலேயே அந்த என்ட்ரன்ஸோடையே தான் இந்த கடையும் இருக்கும். நீங்கள் போகும்போது உள்ளே என்ட்ரு பண்ணி உள்ளே நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறேன்டா பண்ணலாம். அந்த நிறைய அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் பொம்மையாக வச்சுருப்பாங்க. எல்லாமே நல்லா க்யூட்டாக வடிவாக இருந்தது. அதான் சொன்னேன், மோஸ்ட்லி சின்ன பிள்ளைகளோட போனால் இங்கே டேஞ்சர் தான். ஆனால் அதுவும் ஒரு சந்தோஷம் தானே. அவங்களுக்கு பிடிச்சா அதை வாங்கி கொடுக்கலாம், கிஃப்ட் வாங்கி கொண்டு போகலாம். நிறைய உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் டூரிங்க வர்றீங்கன்னு சொன்னால் இங்கே கண்டிப்பாக நல்ல கிஃப்ட் எல்லாம் வாங்கலாம். கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, நல்லா இருந்தது. ஒரு வித்தியாசமான அனுபவம். நீங்க துருக்கி அந்தாலியா இல்லாட்டி அந்தாலியா ரீஜன்ல எங்கேயாவது நீங்க டூர் வாரீங்கன்னு சொன்னா இந்த லேண்ட் ஆஃப் லெஜெண்டை கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து நீங்க கட்டாயம் விசிட் பண்ணணும். வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் பகல்ல அது வேற மாதிரி, இரவுல அது இன்னொரு மாதிரி. அது எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு தெரியல. எனக்கு லைட்ஸ் எல்லாம் பார்க்க பிடிக்கும்ன்றதால நான் நைட்ல போனேன். நான் உங்களுக்கு வெயில்ல அந்த தீம் பார்க்ல தண்ணிக்குள்ள எல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க பகல்ல போகலாம். ஸோ அவ்வளவுதான், எல்லாம் பார்த்து முடிஞ்சுது. நாங்கள் இனி வீட்டை போகிறோம். பாய்.